இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு அரசன் காட்டிற்கு செல்லுகிறார் வேட்டைக்கு. உடன் தன் அமைச்சரையும் அழைத்து செல்லுகிறார். அப்பொழுது தூரத்தில் இருந்த மானை தன்னுடைய அம்புகளால் எய்ய பார்க்கிறார். திடீரென்று எங்கிருந்தோ வந்த கல் அரசனுடைய தலையை பதம் பார்த்து விட்டது. இரத்தம் கொட்டுகிறது. உடனே அமைச்சர் சொல்லுகிறார், அரசே, ஆணையிடும், அந்த சிறுமியினுடைய தலையை நான் கொய்து வருகிறேன் என்று சொல்ல, அரசன் சொல்லுகிறார், அந்த சிறுமியை அழைத்து வாரும் என்று. கல்லால் எரியப்பட்ட அந்த சிறுமி விரைவாக வருகிறார். அரசே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் தெரியாமல் எரிந்து விட்டேன் என்று சொல்ல, அரசன் சொல்லுகிறார், ஏன், நான் உனக்கு துரோகம் செய்தேனா? சொல் என்று சொல்ல, அவள் அழகாக சொன்னாள், அரசே, நான் இந்த மாங்கனியை சுவைக்கு அடிமை. எனவே அந்த கனியை நான் சுவைப்பதற்காக கல்லை எடுத்து மாமரத்தின் மீது எறிந்தேன். ஆனால் அது தவறுதலாக உங்களுடைய தலையில் பிடித்து விட்டது. எனவே என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்க, உடனடியாக அரசன் அமைச்சரை பார்த்து, இவளுக்கு 1000 பொற்காசுகளை கொடுத்து அனுப்புங்கள் என்று சொன்னாராம். உடனே அமைச்சர் அரசரை பார்த்து கேட்கிறாராம், என்ன அரசே, தலையில் அடிபட்டவுடன் உங்களுக்கு ஏதும் மதி மயங்கி விட்டதா? இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்டபோது அரசன் ஞானம் பெற்றவராய் கூறுகிறார், இல்லை அமைச்சரே, ஓர் அறிவு நிரம்பிய மரமே கல்லால் அடிக்கும் போது கனி கொடுக்கும் போது 6 அறிவு நிரம்பிய நான் ஏன் அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும்? எனவே அவளுக்கு அன்பளிப்பை கொடுங்கள். ஏனென்றால் இச்சிறுமியிடமிருந்து நான் ஞானத்தை கற்றுக்கொண்டேன் என்று கூறினார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவும் இதைத்தான் சொல்லுகிறார், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள், மன்றாடுங்கள் என்று. எனவே நாமும் இந்த இயற்கையை போல எவ்வளவு அடிபட்டாலும் கனி கொடுப்பவர்களாக, இயேசுவின் பின் செல்பவர்களாக இருப்போம். நாம் யூதாசை போல செயல்பட வேண்டாம். இயேசுவின் சீடனாக இருப்போம், இயேசுவோடு இருப்போம், நாமும் பிறருக்கு கனி கொடுப்போம். ஆமேன்.